வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அப்படின்னா என்ன, அதாவது ஏரியல் ஸ்ப்ரேன்னு கூட சொல்லலாம். மறந்துடிக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரீசெண்ட் காலங்களில் வந்து ட்ரோனில் அடிக்கிறேன், ஹெலிகாப்டரில் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது, ட்ரோன் அப்படிங்கிறதுல பறக்கும் இயந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழில் ட்ரோன் அப்படின்னா பறக்கும் இயந்திரம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏரியல் கேமரா வந்ததோட எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரோனில் மறந்துடிக்கிறதுங்கிறது ஒரு புது டெக்னாலஜியாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இது நிறைய பயிர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் தான் ஒரு ஏக்கராக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் அது நல்லாவும் இருக்குது, நிறைய இடங்களில் நல்லாவும் இல்லை. இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பற்றி நிறைய விவசாயிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் என்னோட பார்வையில் நான் நேரடியாக இருந்து பார்த்து அதோட ரிசல்ட்டை கேதர் பண்ணி இது முழுக்க முழுக்க பொறுப்பு துறப்புன்னு கூட சொல்லிடுறேன். இது நான் கண்ட என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நான் அப்படி மோசம் நல்லது இல்லை நல்லது அப்படின்னு சொல்ல விரும்பல. என்னோட ஃபீல்டில் ப்ளஸ் வந்து நான் கண்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் முழுசாக அணைஞ்சிருங்க. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நான் சொல்ல காத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தோட கால மாற்றத்தின் வந்து நம்ம வரவேற்க கட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய புது வித்தியாசங்கள் வந்து புது வித்தியாசமான உபயோகங்கள் அப்படிங்கிறதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையவே மாறிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். களை எடுக்கிறதுக்கு நிறைய மிஷின்கள் வந்தது, களை எடுக்கிறதுக்கு ரோபோ வந்தது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு காற்றுல பறந்து மருந்தடிக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விவசாய பாணியை சொல்கிறேன். இட்ஸ் அ ட்ரோன் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம். பறந்து மருந்தடிக்கக்கூடிய ஒரு செட்டப் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 இயராக வந்து இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து மக்கள் பார்க்குறாங்க. புதுசாக இருக்குது, விவசாயத்தில் கேட்கவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த மருந்துகள் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஏக்கராக குறைஞ்ச 750 ரூபாயிலிருந்து 900 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் எல்லா ஊர்களுமே இந்த செட்டப் வந்து வந்துருச்சு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் பொதுவாக வந்து ஒரு பூச்சி மருந்து, நோய் மருந்து, புழு மருந்து, களைக்கொடிகள் தான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக நம்ம மருந்து அடிப்போம். நிறைய பேருக்கு தெரியும். டைப் ஆஃப் நாசிலே வேறுபடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைப் ஆஃப் நாசிலே வேறுபடும். களைகள் அடிக்கிறதுக்கு கோண விமல் வெட்டி நாசில் போடுவோம். பூநாசில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டானிக் அடிக்கிறதுக்கு நல்ல 5 கண்ணு 7 கண்ணு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூச்சி மருந்து புழு மருந்து அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு டைப் ஆஃப் ஸ்ப்ரேயரில் டைப் ஆஃப் நாசில் தான் ஒரு மருந்தோட அவுட்புட்டு, மருந்தோட ரிசல்ட்டை வந்து தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறது இந்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே நார்மல் மெத்தடுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு புழு மருந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தாவரத்தோட மேல் பகுதியில் ஒரு இலையில இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே காற்றுல பறந்து மருந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே படுமை இருக்குது, செத்து போகும். அதுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகும். ஆனால் செகண்ட் சொல்லக்கூடிய வேறு இலையோட கீழ்ப்பகுதியில் இருந்து உறிஞ்சக்கூடிய சாருஞ்சக்கூடிய இந்த மாதிரி பழங்களுக்கு இந்த மேலேருந்து ஏரியல் ஸ்ப்ரேல பர மருந்து வந்து சுத்தமாக படாது. அவங்க சொல்லுவாங்க நல்லா காத்தடிக்குது, எல்லா பக்கமும் படும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பேக் சைட் ஆஃப் த பிளான்ட் தாவரத்தோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சாருந்து பூச்சியான வெள்ளை இயக்கலாக இருக்கட்டும், செகண்ட் ஏஃபிஸ் ஜாசிஸ் மீலிபக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஏரியல் ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய மருந்து சுத்தமாக சூட் ஆகாது. நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, மருந்து அடிக்கும் பொழுது நினச்சி பிடிப்பா அப்படிம்போம். நல்லா நினச்சி பின்னாடி இலையை பின்பக்கம் நல்லா காட்டும். கை நம்ம இருக்கிறதுனால எந்த பக்கமா திருப்பி காட்டலாம். இங்க நமக்கு வந்து நடந்து போகும்போது ஆள்கூலி அதிகம்னாலும் மருந்தோட எஃபிஷியன்சி ஆர் எஃபிகசி அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு அடிக்கிறோம், எந்த அளவுக்கு அது போய் சேருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏரியல் ஸ்ப்ரே, ட்ரோன் ஸ்ப்ரேல அது சுத்தமாக சரி வராது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே 200 லிட்டர் தண்ணி வந்து களைக்கொல்லிக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க 25 லிட்டர் தண்ணிக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். 16, 20, 25 3 டைப் ஆஃப் ஸ்ப்ரே இருக்கு. விவசாயிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏக்கராக்கு அடிக்க மருந்தில் பாதி வாங்கிட்டு வாங்க போதும், அதுவே ரிசல்ட் கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு தெரியல. தாவரத்தில் ஒரு புதுசாக ஒரு நோய் வரும்பொழுதோ, பூச்சி வரும்பொழுதோ, இல்லை ஒரு களை வரும்பொழுதோ கண்டுபிடிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வாட்டர் லெவல் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்டாக சொல்லி தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் பவர் ஸ்ப்ரேயரில் இல்லை வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரில் நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 120 160 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இவ்வளோ தான் கலந்து ஊற்றுறோம். அதாவது ஒரு கெமிக்கலோட பவர் அப்படிங்கிறது நீராக பகுப்படைஞ்சு அந்த கெமிக்கல் போய் எல்லா பக்கமும் ஒட்டும்பொழுது தான் அதோட பவர் சரியா இருக்குமே தவிர நீங்க கம்மியான யூசேஜ்ல அதை பரப்பி விட்டா வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு 1/2 கிலோ போட்டு அரைக்கிற ஒரு மிக்சியில நான் வெறுமனே தண்ணி ஊத்தாம இல்ல பாதி விட்டு அரைச்சா இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும், தண்ணி ஊற்றி அரைச்சா இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதான் இங்க நான் சொல்ல வர்றது. தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு தாவரத்தோட அந்த அதாவது இந்த பெஸ்ட்டுக்கும் அந்த அடிக்கக்கூடிய மருந்துக்கும் இந்த தாவரத்துக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து தாவரத்தை சோதிச்சு தாவரத்தை சாப்பிடக்கூடிய பூச்சியோ தாவரத்திலிருந்து சத்துக்கள் எடுத்துக்கூடிய நோய் கிருமியோ கொள்ளணும் அப்படின்னா தண்ணி லெவல் அப்படிங்கிறது, வாட்டர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஸ்பெக்ட்ரம் மெரல்ல வந்து அவங்க ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் 2 ஸ்ப்ரே போகிறாங்க. அதனால வந்து சரியான இடங்கள் தண்ணி பத்தாது. இது எந்த மாதிரி முறைகளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்காச்சோள இடங்கள்ல மானாவாரி இடங்கள்ல ஹைட் ரொம்ப வளர்ந்துருச்சு, வேற வழியே இல்லை, ஹெயாப்ட் விட்டு தான் அடிக்கணும் அப்படின்னா அந்த இடங்களை அடிக்கிறாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு கேட்கு, சில இடங்களுக்கு கேட்கல.
எந்த குறைகளை விவசாயிகள் பார்க்க தான் முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்கள் சூப்பர் சரின்னு சொல்லுவேன். எந்த மாதிரி பயிர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலை மேலே புழு இருக்குது, பேன் இருக்குது, பச்சை பூச்சி இருக்குது, வெள்ளை கொசு பறக்குதுன்னா நிலக்கடலைக்கு யூஸ் பண்ணுங்கள். முட்டிக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பயிர், கெண்டைக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பயிர் எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். இன்னொன்று மானாவாரி பருத்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது பேடியாக இருக்கட்டும், பேடினா நெல்லாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லிகள் அடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். 5 நாள் 30 நாள் மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். ஆனால் பூச்சியோ நோயோ களைக்கொல்லிகளுக்கு இந்த மெத்தட் ரொம்ப 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 அருமையான மெத்தடு. ஆனால் பூச்சி நோய்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட், மெயினாக சாரஞ்சு பூச்சிகளுக்கு இல்லை வந்து காய் துளைக்கும் புழுக்கள், அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பானா இருக்கட்டும், நுனி குருத்து புழுவாக இருக்கட்டும், குருத்து புழு எல்லாமே காயோ தண்டோட செடியோட ஸ்டெம்மில் இருக்கு. இங்கே வந்து மேலே அடிக்கக்கூடிய மருந்து எந்த அளவுக்கு உள்ள போய் சோதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம மருந்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், நினைச்சு பிடிப்போம், இதுல இருந்து ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தாவரத்தோட மேல் பகுதியில் அடிச்சு விட்டு இது உள்ள வந்து சோதிக்கும் அப்படிங்கிறது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பாருங்க. எனக்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான். நிறைய இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஏக்கராக்கு மருந்து அடிச்சாருன்னா ஒரு டேங்க் 50 ரூபா கொடுப்போம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், ஒரு 10 டேங்க் 12 டேங்க் அடிக்கிறவரை 500 ரூபா 600 ரூபா கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 800 ரூபா மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றதுன்னா ஆள் கிடைக்கிறதுல கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க. ஆனால் மேன் பவர் அடித்தாலும் அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இதில் இருக்காது. நான் சொன்ன மாதிரி களைக்கொல்லிகள் அடிக்கிறது தான் இந்த மெத்தட் சூட் ஆகுமே தவிர முழுக்க முழுக்க பெஸ்டிசைட்ஸோ ஃபங்கிசைட்ஸோ ஸ்டெம் போரர் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய தண்டு புழு, காய்ப்புழு, குருத்து புழு, பழகி இதுக்கெல்லாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக சூட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்னோட முழு ஒப்பீனியன். நான் நேரடியாக ஃபீல்டில் பார்த்தது, நான் கண்ணார கண்டு பார்த்த ஃபார்மரோட ஃபீட்பேக்கு. இன்னொன்று எனக்கு நெருங்கிய நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வச்சிருக்காங்க. ஸோ இதோட விளைவுகள் உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கின டேட்டா ஃபீட்பேக்கை தான் வந்து உங்ககிட்ட நான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணுறேன். இது முழுக்க என்னோடது. கீழே வந்து யாரோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கல்வி ஊற்ற வேணாம். நீங்கள் நான் அடிச்சேன் நல்லா இருந்து, நீங்கள் அடிச்சிங்க நல்லா இருந்துன்னா அன்னைக்கு சுச்சுவேஷன் கிளைமேட்டுக்கு நல்லா இருந்திருக்கும். இது எல்லா மெத்தடுக்கும் சூட் ஆகாது. ஸோ இது முழுக்க என்னோட ஒப்பீனியன். எடுத்துக்காது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் கேட்டுக்கிட்டதன் பேரில் இந்த மருந்து பற்றின இந்த மருந்துகள் அடிக்கிறது மூலம் எப்படி பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வீடியோவாக போடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கேள்வி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.